அறிவுடன் மாலை நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. ஆவண படுகொலைகளை தடுக்க மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்றிட அம்பேத்கர் மக்கள் மையத்தின் நிறுவன தலைவர் சசிகுமார் சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சென்னை ஆளுநர் மாளிகை நோக்கி சுமார் 360 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்தியாளர்களிடம் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் சாதிய ஆவண படுகொலைகள் நடந்து வருகிறது. குறிப்பாக மாற்று சாதியில் திருமணம் செய்யும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களை ஆவண படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. அதனை தடுக்க மத்திய அரசு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையின்படி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை ஜனநாயகத்தை நிலைநாட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் நான் தனி ஒருவராக சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வரை சுமார் 360 கிலோமீட்டர் தூரத்தை மேட்டூர், தர்மபுரி, போச்சம்பள்ளி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, போரூர், கிண்டி வழியாக நடைபயணம் மேற்கொண்டு தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க உள்ளேன். மேற்படி நடைபயணம் வரும் ஜனவரி மாதம் புதன்கிழமை மேட்டூரில் தொடங்க உள்ளது. இந்த நடைபயணத்திற்கு தலித் அமைப்புகளை சார்ந்த பலரும் பெருமளவில் ஆதரவு தந்து கலந்து கொள்வார்கள் என கூறினார். நன்றி. இப்படி இந்த நாட்டில், இந்திய நாட்டில் 18 வயது பூர்த்தியடைந்த எந்த பெண்மணியும் அவருடைய கணவரை தன் சுயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற அரசியல் சட்டம் இருந்தும் இந்த சாதியவாதிகள் தன் மகள் வேறொரு குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்துவிட்டால் அவர்களை கொலை செய்கின்ற ஒரு உளவியல் இந்த இந்திய அரசியல் இந்திய நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அதிகப்படியான ஆணவ படுகொலைகள் நடந்திருப்பதாக ஆவண குற்றம் தகவல் தெரிவிக்கிறது. இப்படியே இந்த மக்கள், இந்த மண்ணுக்காக உழைத்த மக்கள், இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்கள் இப்படி திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை, கல்வி, பொருளாதாரத்தில் வாழ்ந்து மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தடையாக இந்த ஆணவ படுகொலைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சாதி இந்துக்களிடையே பயப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த படுகொலையை கண்டித்து பெரிய அரசியல் கட்சிகளும் மற்ற இயக்கங்களும் அங்கங்கே போராடி வருகிறது. இந்த தமிழ்நாட்டிலும் இது போன்ற ஆவண படுகொலைகள் நடக்கின்ற பொழுது இதை ஆவண படுகொலைகளாக அடையாளம் காட்டுவதற்காகவே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் செய்து அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரும் சூழல் இருக்கிறது. சாதாரணமாக அரசு கடந்து போகிறது. பட்டியலின மக்கள் அவருடைய உயிர் என்றால் ஒரு ஆடு மாடு நாயை போல சாதாரணமாக கடந்து விடுகிறார்கள். ஒரு இளைஞன் 25 வயது வரை அவன் தந்தை தாய் வளர்த்து அவனை படிக்க வைத்து அவனுடைய கல்வி பொருளாதாரத்துக்கு அந்த தந்தை தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். சாதாரணமாக பட்டியலின மக்களுடைய உயிர் பறிபோகிறது. இந்த இந்திய நாட்டில் வாக்கு அனைவருக்கும் ஒரு வாக்கு, அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு பவர். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த பட்டியலின மக்கள்